லாவண்யா டீ குடிக்க வரியா? புரியல. அந்த தாத்தா மட்டும் பார்க்கல, எல்லாருமே உன்னைய விசித்திரமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பரா வந்திருக்க, வெயிட் பண்ண நான் சொல்றேன். சரி, என்ன டீ வேணும்? இஞ்சி டீயா சாதா டீயா? இஞ்சி டீ, ஸ்பெஷல் டீ. சரி, வெயிட் பண்ணு. இல்ல, அழகான டீ லவர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். இல்ல, இவ்வளவு அவசரமான டீ லவர்ஸ் யாரையும் பார்த்தது கிடையாது. சரி, இவ்வளவு அவசரமா வந்தீங்க, எதுக்கு வந்த? சரி, மண்டமட இருக்கக்கூடிய கொண்டையை மறந்துட்டிய. யோகா கிளாஸ்ல இருக்க, யோகா கிளாஸ்ல அப்புறமா கூப்பிட்டா. பியூட்டி பார்லர்ல இருக்கம்மா, வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடவா? மா, ஷாப்பிங்க்கு வந்திருக்கம்மா. சாரி ஷாப்பிங், அப்புறமா கூப்பிட்டா. மா, சேச்சே, என்ன இந்த வீட்டுல குண்டூசி கூட தூக்க விட மாட்டாங்கம்மா. ஆமா ஆமா. சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ஆமா, ஒன்றும் இல்லைம்மா, சீரியல் பார்த்துட்டு இருக்கேன்ல, அதான் அழுதுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், சமையல்காரி சமையல் பண்ணிட்டு இருக்கா, சாப்பாடுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பேசுகிறேம்மா. ஆமாம், படத்துக்கு வந்திருக்கோம்மா, படம் பார்க்க போகிறேன், அப்புறம் பேசவா? ஹலோ. சார், பேப்பரில் பார்த்தேன் ஆஃபர் விட்டுருக்கீங்க. ஷர்ட்லாம் வந்து 10 ரூபாய்க்கும், புடவை வந்து 20 ரூபாய்க்கும் போட்டிருக்கீங்க ஆடு. உண்மையா சார்? உண்மையா சார்? ஒரு நிமிஷம் சார். சரி, புடவை 20 ரூபா வண்டி. ஐயோ, என்ன சொல்றீங்க? புடவை 20 ரூபா சொல்றாங்கடி. அப்படியா? எங்க பட்டுப்படை எவ்வளவு கேளுங்க சார். பட்டுப்படை எவ்வளவு சார்? 30 ரூபா தானா? எனக்கு 4 பட்டுப்படை சொல்லுங்க. 4 பட்டுப்படையா? ஷர்ட் சொல்லிக்கோங்க. ஷர்ட் சொல்லிக்குமா? சார், ஒரு 2 ஷர்ட்டும் 4 பட்டு புடவையும் வேணும் சார் எங்களுக்கு. என்னாச்சு? என்ன அயன் பண்ற கடையாண்டி, நம்ம எத்தனை போய் கொடுக்கணுமாண்டி? மாமா மாமா கடவுள் தான் படைச்ச ஒவ்வொரு மனுஷனையும் தானே கூட இருந்து கவனிச்சிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் தனக்கு பதிலாக தாயை படைச்சான். அந்த தாயும் மகனோட கடைசி காலம் வரைக்கும் கூட வர முடியாதுங்கிறதுக்காகத்தான் மனைவியை படைச்சான். என்னை பொறுத்த வரைக்கும் தாயும் தெய்வம் தான், பஞ்சாதியும் தெய்வம் தான். தெய்வம் தானே, கொஞ்சாதி தெய்வம் தானே. தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லலாமா? தெய்வத்துக்கிட்ட பொய் கணக்கு சொல்லலாமா? காலையில இருந்து எத்தனை வட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். 2000 வாங்கிட்டு போட்டதுல ஆரஞ்சு போக பாக்கி காசு என்ன என்னமோ தெரியலமா, என்கிட்ட காசு வந்தா மட்டும் அப்படியே தண்ணியா செலவாயிருது. தண்ணியா செலவாச்சா இல்ல நீ குடிச்சுட்டு வந்த தண்ணியில செலவாச்சா? கடவுள் காலையில இருந்து இதே கையிலாப்ப 10 தவணை சொல்லிட்டேன், இது 11ஆவது தவணை. எனக்கு பொறுமையை ரொம்ப சோதிக்காத, மரியாதைக்கு நீ கணக்கு சொல்லு. 2000 நீ எப்படி செலவு பண்ண? தாய்க்கு அப்புறம் தாய்